ஏங்க தேங்காய் என்ன விலைங்க? அது 3 ரூபா, இது 4 ரூபா, இது 5 ரூபா. ஏங்க 1 ரூபா 2 ரூபாய் இல்ல தேங்காய் இல்லீங்களா? சாமி குடைக்கிற மாதிரி. 1 ரூபாய்க்கு தேங்காயா? ஏயா நீ இதுவரையில உள்ள இருந்துட்டு வந்தியா? நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? ஏங்க விலை தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே. இப்ப எல்லாம் 1 ரூபாய்க்கு தேங்காய் 10 தான். அதெல்லாம் வசதியானவங்க உடைப்பாங்க. நீ பக்கத்துல இருந்து வேண்டிக்க போயா. சாமி உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால உடைக்க முடியலையே. நான் என்ன சட்னி இறக்கிவா தேங்காய் கேட்டேன்? உனக்கு உடைக்கத்தானே கேட்டேன். சாமி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னப்பா விஷயம்? எனக்கு எதுவும் தெரியாத. நேத்துக்கு ராத்திரி மெட்ராஸுக்கு வந்த தேங்காய் லோடுல 2 தேங்காயில பாம் இருக்கான். பாமா? அதான் சாமி வெடிகுண்டு. எவனோ வச்சுட்டானா. அது எந்த கடை தேங்காய்னு தெரியல. ஊரெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு. இது ரொம்ப அநியாயம் சார், ரொம்ப அநியாயம். ஏர்போர்ட்ல வச்சா, பிளைட்ல வச்சா, ட்ரெயின்ல வச்சா, தேங்காயில வைப்பாளோ? வச்சுட்டாளே, போய் விசாரிச்சு பாருங்க. கதிரையா அடிக்கிறச்ச சின்ன குழந்தைங்க எல்லாம் சுத்தி வந்து நின்னுட்டு இருக்குமே. நாடு ரொம்ப கெட்டுடுத்து முருகா. அக்கீம்பாய், அக்கீம்பாய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? சிட்டிக்கு வந்து இறங்கின தேங்காயில யாரோ பாம்பு வச்சுட்டானா. அது எந்த தேங்காய்னு தெரியலையா. தேங்காயிலே குருமா வைக்கலாம். அரே அல்ல, பாம் வைக்கலாமா? மோசம் 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 பண்றாங்கோ. செஜி செஜி உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ஊர்ல வந்து இறங்கின தேங்காயிலே யாரோ பாம் வச்சுட்டாங்கோ. அது எந்த கடை தேங்காய்னு தெரியல. நம்ம ஒய்ஃப் சக்குபாய் மார்க்கெட்டு மேலே தேங்காய் வாங்க போயிருக்கு. அங்க தேங்காய் வாங்கும், வீட்டுக்குள்ளே வைக்கும், வீடு வெடிக்கும், தங்க ஊருக்கும், வெள்ளி தழுவும். அரே பாபா, அரே பாபா. தேங்காய்க்குள் பாம், அதாவது வெடிகுண்டு இருப்பதால் யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம். வெடிகுண்டு சோதனை முடிந்த பிறகு நாங்களே அறிவிக்கிறோம். அதுவரை யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம். ஏங்க அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? யாரோ தேங்காயில பாம்பு வச்சாங்களாம். ஓஹோ. மெதுவாவை, 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 மெதுவாவை. போர்ட படிக்கல போயா. வந்துட்டியா? உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத? உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத? உனக்கு வாய் திமிரு அதிகம். எனக்கா? என்ன செஞ்சுட்டு இப்ப உள்ள வர? தேங்காயில பாம் இருக்குன்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டேன். திடீர்னு தேங்காய் விலையெல்லாம் சரிஞ்சு போச்சு. தேங்காய் கடைக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து லட்ச ரூபாய் என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க. என்னால கொடுக்க முடியுமா? உள்ள வந்துட்டேன்.